Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பட்டர் சிக்கன் டிக்கா ரோல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். டீடைல் ingredients description boxல கொடுத்திருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் boneless chicken 500 கிராம் அதை சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. நல்ல மஞ்சத்தூள்ல நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டேன். இது marinate பண்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு chilli powder, half teaspoon அளவுக்கு salt, half teaspoon அளவுக்கு pepper powder, black pepper powder and கொஞ்சம் lemon juice இதுல புளிஞ்சி நீங்க இந்த சிக்கனை நல்லா marinate பண்ணி வெச்சுக்கலாம். இது கலருக்கு நான் காஷ்மீரி ரெட் chilli powder கலந்திருக்கேன். நீங்களும் கலர் வேணும்னா நீங்க காஷ்மீரி ரெட் chilli powder ஒரு half teaspoon கலந்துக்கலாம். அது பெரிய அளவுல காரம் இருக்காது. இப்போ அதை 15 minutes marinate பண்ணி வெச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நம்ம அதை marinate பண்ணி வச்ச சிக்கனை இப்போ நம்ம இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் சிக்கன்ன்றதுனால பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது ஒரு 5 to 7 minutesல நல்லா குக்கும் ஆகிடும். ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சும் வந்துடும். ஸோ நம்ம இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 20 minutes அதை marinate பண்ணி வைங்க. அப்போ தான் அது உள்ள சாரெலாம் இறங்கி நல்லாயிருக்கும். தனியாக எடுத்து வச்ச சிக்கன் ரெடி. இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், அந்த எண்ணெயை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 5 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர், cumin பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், இதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு டொமேட்டோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ குக் ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 minutesல நல்லா டொமேட்டோ ஆனியன் எல்லாம் ஸ்மாஷ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் குக் ஆனதுனால நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட பட்டர் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட பட்டர் சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. இப்போ எப்பவுமே போல் மைதா சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த ப்ரொசீஜரில் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு முட்டை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்லில் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மைதா சப்பாத்தி, நீங்கள் கோதுமை சப்பாத்தி வேணுன்னா கோதுமையும் நீங்கள் மாவுல செஞ்சுக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் மைதா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அளவுக்கு தடவினா போதும். ஃபுல் முட்டையும் ஊற்ற வேண்டாம். ஸோ நம்ம ஒரு பக்கம் தடவி விட்டால் போதும் முட்டை, ஒரு பக்கம் போட்டால் மட்டும் போதும் முட்டை. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன், அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நடுவில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பார்ட்டில் அந்த சிக்கனை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது கார்னிஷிங்க்கு நம்ம இது மயோனீஸ், வெஜ் மயோனீஸ், அப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் வெறும் அந்த சிக்கனை வச்சு கூட மடித்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்டர் சிக்கன் டிக்கா ரோல் ரெடி. இதை இப்படி ரோல் பண்ணி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் கிட்ஸுக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கு இதை நம்ம வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.